கரெக்டான சூழ்நிலை ஒரு மனம் திரும்பாதனால என்ன பண்ணுறாரு, கடைசியில் அவர் வாழ்க்கை முடிகிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் தான் எப்படி இன்றைக்கு அவங்க நண்பர் எப்படி அவர்கள் பரிந்து பேசி விடுதலை வாங்கி கொடுத்தாரோ அதுபோல் தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் நாம் செய்கிற பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் மகன் இன்னைக்கு மாறிடுவான், என் மகள் இன்னைக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாளைக்கு மாறிடலாம், அடுத்த நாள் மாறிடலாம், இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், அநேக ஆப்ஷன்கள் நம்ம தேடி மனம் மாறத்துக்குண்டான வழி வரும்போதெல்லாம் நாம் அதை தவற விட்டு கடைசி அந்த வாலிபனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமானா கட்டாயம் இன்றைக்கு நம்மளுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த வாலிபனுக்கு தருணங்கள் கொடுக்கப்படலை, ஆனால் உங்களுக்கு எனக்கும் தருணங்கள் கொடுக்கப்படுது. ஒருவேளை மனம் மாறுதில்லை, நான் என்ன தவறு செய்கிறேன், அந்த வாலிபனை போல திருறேனா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரியும். சகோதரியாக இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதில் இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பணும். ஒருவேளை சகோதரனாக இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் விட்டு நான் மனம் திரும்பும் போது கட்டாயம் ஆண்டவர் அவர் ரத்தத்தை காட்டி பிதாவிட்ட பரிந்து, ஆண்டவரே இந்த மகனுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இந்த மகளுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அதுக்கு தான் ஜீசஸ் மாரி ஒருத்தரை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உலகம் முழுவதும் என் மகன் மனம் மாறிடுவான், என் மகள் மனம் மாறிடுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த குருநாடகத்தை பார்த்த நீங்கள் நானும் மனம் திரும்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இரண்டாவது கேட்டகரி பீப்புள் பார்த்தோம். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தம்பி சோகமாக அவன் நிற்கிறத பார்க்குறோம். அந்த வழியாக வர ஒரு பாதகர் அவனுக்கு நற்செய்தி அறிவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து